ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஓஜி சினிமாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட நேம் பேட்ரியட். இது இன்றைக்கி தான் மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு, தமிழில் ரிலீஸ் ஆகலை. இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஒரு ஸ்பை ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா மிலிட்ரி பர்பஸ்க்காக. இது ஒரு கட்டத்தில் ப்ரைவேட் கம்பெனி கிடைக்கிது. ஸோ அதை அவங்க எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணாங்க, இதனால் பப்ளிக் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, இந்த ஹீரோ எப்படி தடுத்தாருங்கிறது தான் ரிமைனிங் ஸ்டோரி. ஆக்சுவலாக அந்த படம் கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஓடுது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் மம்முட்டி பர்ஃபார்மன்ஸ், மோகன்லால் பர்ஃபார்மன்ஸ், பகத்தோட பர்ஃபார்மன்ஸ், சாக்கோச்சன் பர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபைட் சீன் இருக்குது மோகன்லாலுக்கு. அது சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. மொத்தத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருக்குது. ஆனால் ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது படம் நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக பிடிக்கலை. என்ன அப்படின்னா, ஒரு மெயின் லீடு அதாவது ஒரு கேரக்டரை மெயினாக ஒரு கேரக்டரை கூட்டிகிட்டு அவங்களுக்கு ஒரு சம்பவம் செகண்ட் ஹாஃபில் நடக்கும். அது மட்டும் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. அது பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால நமக்கு கொஞ்சம் படம் பார்க்கும்போது என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்குது. மற்றபடி ஸ்பாய்லராக எடுத்துக்காதீங்க. இதில் நான் எதுவுமே ரிவீல் பண்ணலை. நீங்கள் படம் பாருங்கள். டைம் இருந்தால் ஒருக்கா கண்டிப்பாக போய் பார்க்குற மாதிரிப்பட்ட படம் தான். நல்ல படம் தான், நல்ல எஃபோர்ட்டு, நல்லாவே எடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பை ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது பப்ளிக்கு எந்த அளவு பாதிக்கப்படும், பப்ளிக்கு அது எந்த அளவு பிரச்சனை அப்படின்றத தெளிவாக அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஸோ நம்மளை எந்த மாதிரிலாம் டேப் பண்ணுவாங்க, நம்ம கேமராவை எப்படி அக்சஸ் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் தெளிவாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போய் பார்க்குற மாதிரிப்பட்ட படம் தான் அது. ஸோ ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.